வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நமக்கு தெரியும், குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தது. அண்ணா ஆர்ச்சுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா கல்லூரி இருக்கும். அந்த வைஷ்ணவா கல்லூரியில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு நடக்கும்போது ஒரு 8:30 அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆஸ்பிரண்ட்ஸு. நம்ம தேர்வர்களுக்காக இந்த குரூப் 1 ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற கோரிக்கைகளுக்காக குரல் கொடுப்பாங்கள்ல, அவங்க கலீல் பாஷா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சீட் அலோகேஷனில் பிரச்சனை வந்திருக்கு. எஸ்பெஷலி யார் அப்படின்னா வெளியூர்லேருந்து வந்து இங்கே எழுதுகிற கேண்டிடேட்ஸ்க்கு. உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆஸ்பிரண்ட்ஸ்லாம். ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூடி, இந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுனால ஸோ ஒன்று கூடி அந்த பூந்தமல்லி ஹை ரோடை வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துட்டாங்க, மறியல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அங்கே வந்திருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கேன்சல்டு. ஏன்னா அவங்கள திரும்ப வந்து நந்தன ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அனுப்பி அங்கே பண்ணணும், அவங்கள பிறகு தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. அங்கே வரவங்கள தான் இங்கே தெரியாமல் பண்ணிட்டாங்க பொழுது திரும்ப அதை அனுப்புறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு போட்டித் தேர்வு, ஒரு சமமற்ற தன்மை ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு நல்ல விஷயம், தேர்வர்கள் யூனிட்டியாக வந்து இதுக்கு ஒற்றுமையாக வந்து அங்கே வந்து ஒரு அமைதியான முறையில் வந்து உட்காந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஒரு நல்ல விஷயம். என்னென்னா டிஎன்பிசி இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் உடனே வந்து இம்மீடியட்டாக வந்து இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணான்னு டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறு ஏற்படுவது இதற்காக வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சோன்னா அங்கே என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருப்பேன், சரிங்களா. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கலை, இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து டிஎன்பிசி சார்பாக வந்து வரவேற்கிறேன், சரிங்களா. ஏன்னா அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள பசங்களை அலக்கழிச்சு பின்னாடி வந்து இது பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே 2015 குரூப் 2A மெயின்ஸில் வந்து நிறைய பிரச்சனை நடந்தது. குரூப் 2A 2 கம்பைண்டாக மெயின்ஸ் நடந்தது. அப்போ ஆன்லைன் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடி இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. டிவியில் கூட இது ஒளிபரப்புனாங்க. அப்படியே அவங்க வந்து அந்த எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதில் சில பேரை வந்து இப்போது ஒரு சமபற்ற தன்மையினால் வாய்ப்புகளை இழந்துட்டாங்க, சில பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்து போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த தேர்வு வந்து ரத்து பண்ணது. பட் ஆனால் ஒன்று பார்க்கணும், இதில் வந்து தேர்வர்களோட ஃபால்ட்டே எதுவுமே இல்லை. தேர்வர்கள் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ மன வருத்தம், எவ்வளோ வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா இந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்க ப்ரைவேட்டில் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி லீவ் போட்டு உட்காந்து படிச்சிருப்பாங்க. வெளியூர்லேருந்து இங்கே வர்றவங்க இதுக்காக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இதெல்லாம் சஃபராகி இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பல வருடமாக படிச்சுக்கிட்டு போனதில் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வருடம் எப்படியாவது, போன வருடம் வந்து தமிழ், இங்கிலீஷ் அந்த பிரச்சனையில் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் அதை தூக்கிட்டாங்க, சரி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதும்போது இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ தேர்வர்கள் மத்தியில் என்ன இருக்கும், ஏன்னா எதையுமே டிலே ஆக அவங்களுக்கு வந்து ஒரு ஆகும். இப்போ உடனே இந்த குரூப் 2 முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க அப்படின்னா, எலெக்ஷன் வேறு வருது, எலெக்ஷன் டேட்லாம் வந்துருச்சுன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்ததுன்னா பிரச்சனை ஆகுமே. ஏன்னா எப்போ வேணாலும் ஃபெப்ரவரியோ மார்ச்லேயே கொண்டாந்துருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு மன உளைச்சல் வேறு இருக்கும். ஸோ ஆனாலும் இதுவும் கோட் ஆஃப் கான்டாக்டை அஃபெக்ட் பண்ணாது. ஆனாலும் இவங்க சேஃபர் சைடுக்கு திடீர்னு எக்ஸாமினேஷன் வந்து சரி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு கூட இவங்க இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க டிஎன்பிசியில். ஸோ இதெல்லாம் யாரை பாதிக்குது அப்படின்னா தேர்வர்களை தான் பாதிக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், தப்பு இந்த மாதிரி வந்து இதை டிஎன்பிசி கேன்சல் பண்ணது வந்து ஓகே, வேறு வழி இல்லை, கேன்சல் பண்ணி தான் ஆயிருக்கணும். ஆனால் இந்த தவறுகளே நேராமல் அவங்க பார்த்துருக்கணும்ல. டெக்னிக்கல் ஃபால்ட்டு இப்படியும் இதுக்கு ஒரு என்கொயரி போட்டு எல்லாமே பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். நம்ம பெரிய லெவலில் இல்லை எக்ஸாமினேஷன், ஒரு இந்தியாவிலே மிகப்பெரிய தேர்வான குரூப் 4 தேர்வு இதுக்கு முன்னாடிலாம் 25 லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ணதெல்லாம் நடத்தியிருக்கோம் நல்லா. பட் இதில் ஒரு கோட்டை விட்டாங்க. ஸோ என்ன இருந்தாலும் நல்ல படித்த தேர்வர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். பட் பல பேர் வந்து இதை வந்து சில பேர் வந்து ஒழுங்காக பண்ணாதவங்க இதை வரவேற்கலாம், அவங்க எழுதுனவங்களே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இல்லாமல் போச்சு, படிக்காமல் போச்சு, சரி இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்குது, சரி ப்ரிப்பேர் பண்ணுவோம்
அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. எந்த ஒரு தேர்வையும் நல்லா புரிஞ்ச எங்கள் தேர்வர்கள் எந்த ஒரு தேர்வுமே எழுதின பின்னாடி கேன்சல் பண்ணலாம். அதை நிறைய தேர்வர்கள் வரவேற்பார்கள். ஏன்னா ஒரு 100 பேர் எழுதியிருக்கிறாங்க, 100% எழுதியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-20% தான் அந்த தேர்வு வந்து ரிசல்ட்டு அந்த கேன்சல் பண்ணால் ஐயோ நமக்கு நல்லா பண்ணியிருந்தோமே அப்படின்னு நினைப்பாங்க. மித்த 80% அல்லது 90%க்கு மேலே பார்த்திங்கன்னா சரி இந்த இதில் நான் தப்பு பண்ணிட்டோம், நல்ல வேலை கேன்சல் பண்ணிட்டாங்க, அடுத்ததில் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. பட் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அனலைஸ் பண்ணவே முடியலை. 11 மணிக்கே, சில இடத்துல 11-11:30 சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால் சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க, சார் தேர்வு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க, வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். ஒரு தேர்வு ஈஸியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத எல்லா கொஷின்ஸையும் அனலைஸ் பண்ணால் தான். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக அந்த கொஷின்ஸ் நிறைய தேர்வுகளில் நான் கேட்டேன், கொடுக்கவே இல்லை, வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே டெலிகிராமில் ஒரு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு கொஷின் பேப்பரு. அந்த கொஷின் பேப்பருக்கு சரி நான் அதான் கொஷின் பேப்பர் நினச்சிட்டு நானும் கீ ப்ரிப்பேர் பண்ணி இருக்கேன். இதுதான் கீ. 200 கேள்விகளுக்கும் இது கீழே பிடிஎஃபாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே வேர்டாக அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். வித்தவுட் கீஸ் மார்க் பண்ணாமல் அப்படியே எல்லா கேள்வியும் நீங்கள் இது பண்ண. இது கீஸ் அதோட அந்த 200 கேள்விகளுக்கும் 150 + 50 ரீசனிங் கொஷின்ஸ்க்கான கேள்வி ஆன்சர்ஸ். ஸோ உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயந்தான். தேர்வர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேருந்து வந்திருப்பாங்க. சில ஊர்லேயும் நடந்திருக்கு, சில ஊரில் நடக்காதவங்கள இங்கே சென்னையில் போட்டிருக்குறாங்க. இப்போ இதிலே பாருங்களேன், எது கொஷின் பேப்பர் வாங்கினாங்க சரியா? அப்போ கொஷின் பேப்பர் வாங்கினா யாருக்குமே எல்லாருக்குமே வாங்கியிருக்கணும்ல, அப்புறம் எப்படி வெளியே கொஷின் பேப்பர் வந்துச்சு? எதையுமே ஒழுங்காக அவர் இன்விஜிலேஷனில் கூட ஒழுங்காக கரெக்டாலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு தனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுறது சில பேருக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். பல பேருக்கு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக இருக்கும். ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது, சரி இன்னும் நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த கீஸோட பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், அதில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய டெலிகிராம் சேனல். நீங்கள் டெலிகிராமில் போய் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி 9840398093 இல்லை வெறும் 9840398093ங்கிறத சர்ச் பண்ணால் வரும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஓப்பன். இதில் நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லானது இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். எவ்ரி டே எவ்ரி மொமெண்ட் அப்டேஷன்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த நாளைக்கு இந்த கொஷின் பேப்பர் 200 கொஷின்ஸ் இந்த சேனலில் அப்படியே அப்லோட் பண்ணப்படும். இப்போ இந்த கீஸை நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் இதை பகிரும்.